மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:23 ஆண்டவர் ஒரு வார்த்தை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த ஒரு உணர்வு அல்லது அந்த விசுவாசம், அந்த சிந்தனை எப்போது நமக்குள்ள இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த பிரச்சனையானாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்பேற்பட்ட இந்த உலகத்திலே நமக்கு சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதான் நம்ம விசுவாசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அது மாத்திரம் அல்ல, இந்த வார்த்தையை விட மேலான ஒரு வார்த்தை நிச்சயமாக இருக்கவே முடியாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா நமக்கு? அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதா நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. நம்மோடு இருக்கிறார், திருச்சபை மக்களோடு இருக்கிறார், விசுவாசி பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நம்முடைய குடும்பத்தோடு கூட தேவன் இருக்கிறார், பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு வார்த்தை நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறது. ஆமென். நமக்கு ஒரு பலன், உத்வேகத்தை அளிக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சரீரத்தில் ஒரு பலன் கிடைக்கிறது, ஆவியில் ஒரு பலன் வருகிறது. சோர்ந்து போய் அமைதியாக நாம் இருக்கும் போது, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து இருக்கும் போது, திடீரென்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வேலையில அந்த பயம் எல்லாம் நம்மளை விட்டு அப்படியே அகன்று போகும். பலவீனங்கள் எல்லாம் அப்படி அகன்று போகும். வியாதி எல்லாம் அப்படி அகன்று போகும். இயேசு விட இந்த உலகத்துல பெரிய ஆளு யாருமே இல்லை. அவரே நம்மோடு இருக்கும் போது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க பயப்படவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப நம்பணும், அதை விசுவாசிக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த எண்ணம் நமக்குள்ள எப்போது இருக்கணும். கர்த்தர் இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு. இரவெல்லாம் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, பகலெல்லாம் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. நான் எங்க போனாலும் கர்த்தர் என்னோடு கூட வருகிறார், என்னோடு கூட இருக்கிறார். அந்த நினைப்பு நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா எதை குறித்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க, எதை குறித்து நீங்க பயப்படவே மாட்டீங்க. ஏன்னா என் கூட இருக்கிறவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். என் கூட இருக்கிறவர் சாதாரண ஆள் கிடையாது. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வலோகத்தின் அதிபதியாகிய தேவன் என்னோடு கூட இருக்கும் போது நான் எதை குறித்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அந்த வசனங்களை நீங்கள் சீக்கிரமா எடுத்து நீங்கள் படிக்கும் போது ஒரு பெரிய ஒரு வல்லமை, ஒரு பலன் நமக்கு உண்டாகும். வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள் சீக்கிரமாய். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை நன்றாய் கவனிங்க. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயம், அச்சம் நமக்குள்ளே வருகிறது. நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்ம பயப்படுகிறோம், எதிர்காலத்தை குறித்து நம்ம பயப்படுகிறோம், குடும்பத்தை குறித்து நம்ம பயப்படுகிறோம், தேவையை நினைத்து நம்ம பயப்படுகிறோம், வியாதியை நினைத்து நம்ம பயப்படுகிறோம், மனுஷருடைய வார்த்தைகளை நினைத்து நம்ம பயப்படுகிறோம், பொல்லாத காரியங்களை குறித்து நம்ம பயப்படுகிறோம், எத்தனையோ பிசாசுடைய கிரியைகளை கண்டு நம்ம பயப்படுகிறோம், மனுஷர்களை கண்டு நம்ம பயப்படுகிறோம். அதனாலதான் ஆண்டவர் அநேக முறை சொல்றாரு, மகனே நீ பயப்படாதப்பா, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? 13வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இருக்கிறார். இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையில் இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யவோ உதவியோ நன்மைகளோ எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், மகளே மகனே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை விட நமக்கு என்னங்க வேணும்? ஆண்டவரே நமக்கு துணையாய் வராரு. மனுஷ துணை அல்ல, நான் சொல்லுகிற துணை கர்த்தருடைய தெய்வீகமான துணை. வலிமையான ஒரு பாதுகாப்பு கர்த்தர் நமக்கு தருகிறார். அருமையான ஒரு வாக்கு தத்தங்கள். தேவன் நமக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு துணை கர்த்தர் தான். தனிமையில் இருக்கிற உனக்கு கர்த்தர் தான் துணையாக இருக்கிறார். எத்தனையோ பலவீனத்திலே, கஷ்டத்திலே இருக்கிற உங்களுக்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் தனிமையாக இல்லை என்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். இருள் வரும், வியாதி வரும், பலவீனங்கள் வரும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கும் போது நான் எதை கண்டு பயப்பட மாட்டேன். சங்கீதம் 118 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 118. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அந்த இருக்கிறார் என்ற வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார். பயப்படாதே என்று கர்த்தரை பார்த்து சொல்லி இருக்கிறார். நான் உன் வலது கையை பிடித்து சொல்லுகிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொன்ன ஆண்டவர் அதே தாவீது சொல்லும் போது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் எங்கேயும் தூரமா இல்ல. நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் வந்து பரலோகத்தில் இருக்கிறாரு, நான் பூலோகத்தில் இருக்கிறேன், நான் கூப்பிட்டா வந்து ரொம்ப நேரம் கழிச்சா அவர் வருவாரு. அப்படி இல்லை. அவர் வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அவர் ஒரு நொடி பொழுதிலே கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் வருவார், கூப்பிட்ட உடனே. ஆனா தாவீது சொல்லும் போது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் பட்சத்திலே தான் இருக்கிறார், என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். நான் பயப்படேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே தாவீது சொல்ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர். தாவீது சொல்ற, என்னோடு கூடவே இருக்கிறீர், நான் பொல்லாப்புக்கு மரணத்திற்கு பயப்படேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமான தேவ ஜனமே, நமக்கு யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது. மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும்? 7வது வசனத்திலே சொல்லுகிறார், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரி கட்டுதலை நான் காண்பேன். என்று எனக்கு எதிராக வரக்கூடியவங்க சத்துருக்கள் இருக்கிறாங்க, அதே சமயத்தில் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. என் சத்துருக்களை என்னை விட்டு தேவன் அகற்றி போடுகிறார். எனக்கு உதவி செய்கிறவர்களோடு கர்த்தர் இருக்கிறார், அவர்களோடு தேவன் இருக்கிறார், என்னோடு கூட தேவன் இருக்கிறார். யாரெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார்களோ அவங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நம்ம அப்படிதான் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்களோடு நீங்க இருங்கப்பா. அல்லேலூயா. எனக்கு உதவி செய்கிற மக்களோடு நீங்க இருங்க ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்கிறவர்களோடு நீங்க இருங்கப்பா, அவங்களோடு கூட நீங்க இருந்து அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. என்னோடு கூடவே நீங்க இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் நல்லவர். உபாகம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உபாகமும் 7ஆம் அதிகாரம் 21. புறப்பட பண்ணினார். கர்த்தர் முன்பாக
7:21 உபாகமம் 7:21. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, யாரு கண்டு பயப்படாதீங்க, மனுஷனை கண்டு பயப்படாதீங்க, பேயை கண்டு பயப்படாதீங்க, பிசாசை கண்டு பயப்படாதீங்க, பயங்கரங்களை கண்டு பயப்படாதீங்க, வியாதிகளை கண்டு பயப்படாதீங்க, உபத்திரவங்களை கண்டு பயப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். யாருக்குள்ள இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நமக்குள்ளே தேவன் இருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். நம்முடைய தேவன் தான் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், மனுஷனை காட்டிலும் தேவன் பெரியவர், அவர் நமக்குள் இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிற யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவஜனமே, மோசைக்கு அப்புறம் யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கவலையோடு துக்கத்தோடு கூட எதிர்காலங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார். எப்படி போவேன், என்ன செய்வேன், எப்படி நடத்துவேன் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவருக்குள்ளே இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு பாரம் அவருக்குள்ளே இருக்கிறது. சில பேருக்கு அப்படிதான், எதிர்காலங்களை குறித்து ஒரு பெரிய ஒரு பாரம், நாம் நாளை தினத்தை குறித்து தான் ஒரு கவலை, எப்படி இந்த காரியத்தை நான் சமாளிப்பேன், இந்த பிரச்சனை நான் எப்படி சமாளிப்பேன், இது எப்படி நான் எதிர்கொள்ளுவேன், இது எப்படி நான் கொண்டு போவேன் என்கிறதான காரியங்கள் உண்டு. யோசுவாவுக்கு கூட அப்படிதான் ஒரு தலைமைத்துவத்தை எடுத்து எப்படி நாம நடத்துவது, எப்படி நம்ம ஜனங்களுக்கு முன்பாக போவது. மோசை இருந்தார், அப்போ நன்றாக இருந்தது, இப்ப மோசை இல்லை என்ற ஒரு கவலை அவருக்குள் இருக்கும் போது கர்த்தர் இடைப்படுகிறார். நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ நான் உன்னோடு கூட இருப்பேன் யோசுவா, நீ கவலைப்படாதே, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதே 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீங்க எங்கெல்லாம் போறீங்களம்மா அங்கெல்லாம் கர்த்தரும் கூடவே வருவார். வீட்டுல இருக்கீங்களா இருப்பாரு, ஆலயத்துல இருக்கீங்களா இருக்கிறார், வெளியில புறப்பட்டு போறீங்களா, ஆண்டவரே என்னோடு கூட வாங்க சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பா இங்க நான் போறேன் என் கூட வாங்கன்னு சொல்லுங்க, ஆண்டவர் உன்னோடு கூட வருவார். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவரை அழைத்து பாருங்கள், அவர் உங்களோடு கூட வருவார். யோசுவாவுக்கு அதான் சொன்னாரு, நீ போகும் இடமெல்லாம் பிரச்சனை உள்ள இடமா, கவலைப்படாது, எதிர்ப்புகள் வருதா, அங்க பயங்கரங்கள் இருக்கிறதா, அங்க பயங்கரமான ஒரு சூழ்நிலை உனக்கு எதிராக இருக்கா, பயப்படாதே, நான் உங்க கூட இருக்கிறேன் ஆண்டு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உபாகமம் 31 அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 31:6 நீங்கள் பலங்கொண்டு திடமனதா இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதான் விசுவாசம். நம்ம அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை? உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். கர்த்தர் வருகிறார், என் கூட இருக்கிறார், நான் போகும் இடமெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட வருகிறார். மோசேக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம், ஜனங்களுக்கு சொல்லுங்க, ஜனங்கள் பயப்படக்கூடாது சொல்லுங்க, ஜனங்கள் முன்னோக்கி போக சொல்லுங்க. வாழ்க்கை ரொம்ப பெருசு, வாழ வேண்டிய வாழ்க்கை ரொம்ப நீளமானது, நம்ம பயணம் பட்டு கொண்டே இருக்கிறோம், பிரயாணப்பட்டு போய்கொண்டே இருக்கிறோம். ஆகவே நாட்கள் உருண்டோடுகிறது, வாரங்கள் போகுது, மாதங்கள் போகிறது, வருஷங்கள் போகிறது, நாமும் கடந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கூட வருகிறவர் இயேசு ஒருவர் தான். கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவர் ஒருவர் தான் நம்மோடு கூட வருவார், வேற யாரும் வரமாட்டாங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க அவரை பிடித்துக் கொள்ளுங்க, அவர் மேல் விசுவாசமா இருங்கள், எந்த பிரச்சனைகளை கண்டு கலங்காதீங்க, முன்னோக்கி சென்று கொண்டே இருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும்.
இம்மானுவேல் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, அவர் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுங்க. 21ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்க. அக்காலத்தில் பீகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். அல்லேலூயா. மற்றவர்கள் சொல்றாங்க, அந்த நாட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்றாங்க, பிரபு சொல்றான், ராஜா சொல்றாங்க, கூட்டமா வந்து சொல்றாங்க, எல்லாருமே வந்து ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருப்பா. நான் வந்து உங்களுக்கு எவ்வளவு தீமை செய்ய நினைச்சோம், எவ்வளவு கெடுதல் செய்ய நினைச்சோம். நீங்க வந்து பலுகி பெருக கூடாது, நீங்க வளர்ச்சி அடையக்கூடாது, உங்க ஆடு மாடுகள்லாம் பெருக கூடாது, நாங்க எவ்வளவு தடை செய்தோம். அப்படி இருந்த கூட நாங்க தடை செய்தோம். நீ வந்து வளர்ந்து கொண்டேதான் இருக்கிற, நீ பெருகி கொண்டேதான் இருக்கிற, உன் குடும்பமும் பிள்ளைகளும் வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க, உன் ஆடு மாடுகள் திரட்சியாக பெருகி கொண்டு இருக்கிறது. ஆனா நாங்க பார்த்து 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 பொறாமைதான் எங்களுக்குள்ள வந்தது. ஆனா இப்போ சொல்றோம், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் உன்னுடனே இருக்கிறாங்க. ஒண்ணுமே செய்ய முடியல. அல்லேலூயா. எதிரிகள் கூட வந்து ஆபிரகாமோடு கூட சமாதானமா பேசுறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நமக்கு எதிராளி கூட நமக்கு நண்பனா மாறிடுவோம். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சத்துருக்கள் கூட சிநேகிதலாய் கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா நம்மோடு கூட இருக்கிறவர் அவ்வளவு பெரியவர். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த மக்கள் வந்து சொல்றாங்க, அப்பா ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறாப்பா, நீ என்னெல்லாம் செய்யறியோ அதெல்லாம் ஆண்டவர் வாய்க்கே செய்யறாரு, அதெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது என்று சொல்லுகிறார்கள். அது அடுத்ததாக இன்னொரு வசனத்தை கூட வாசித்து பாருங்கள். மிக அருமையான ஒரு வேத வசனம், ஆதியாகமம் 26:28. ஆதியாகமம் 26:28. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று இங்க ஒரு கூட்டம் ஈசாக்கு கிட்ட வந்து சொல்றாங்க, ஈசாக்கு ஐயா, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் ஐயா, கர்த்தர் நிச்சயமா இருக்கிறார் ஐயா, நீ செய்யறதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க செய்றாரு, நீங்க இத்தனை கிணறுகளை வெட்டுறீங்க, துறவுகளை வெட்டுறீங்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், துறவுல இருந்து தண்ணீர் வருகிறது, கிணற்றை வெட்டுறீங்க, கிணற்றுல இருந்து தண்ணீர் வருகிறது, நாங்களும் கிணறு வெட்டுறோம், தண்ணீர் வரல, துறவை வெட்டுறோம், தண்ணீர் வரல, எங்க ஆடு மாடுகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுகிறது, எங்களுக்கு வாய்க்கால்ல தண்ணீர் கிடையாது. ஆனா நீ செய்யற, நீ விதை விதைக்கிற, அந்த விதை வந்து முளைத்து 1000 100 மடங்கு உனக்கு பலன் கிடைக்கிறது. இதெல்லாம் நாங்கள் பார்த்து பொறாமை கொண்டு உனக்கு எதிராக எத்தனையோ தீமை செய்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு எத்தனை பேர் எழும்பி மந்திரம் செய்யலாம், பில்லி சூனிய மந்திரங்கள் செய்யலாம், ஏவல் பிசாசுகளை ஏவி விடலாம். எத்தனை பிசாசுகள் வந்தாலும், பில்லி சூனியங்கள் வந்தாலும், மந்திரங்கள் வந்தாலும், தந்திரங்கள் வந்தாலும், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா அந்த பில்லி சூனிய மந்திரம் கூட பலிக்காது, ஏவல் பிசாசு பலிக்காது. ரத்த காட்டேரிகள் நமக்கு விரோதமாக எழும்பி நம்ம அழிக்க நினைச்சாலும் அது ஒன்று செய்ய முடியாது. எத்தனையோ பொல்லாத வானமண்டல ஆவிகள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அந்த ஆவிகள் கூட வெட்கப்பட்டு தான் போவோம், அந்த தீமைகள் கூட வெட்கப்பட்டு தான் போகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினால் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எந்த மாந்திரிகம், எந்த ஏவல் பிசாசுகள் என்ன செய்தாலும் சரி உங்களை அணுகவே அணுகாது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்வதும் இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் போது எந்த மந்திரமும் மாந்திரிகமும் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. இயேசு பெரியவர். தீய சக்திகள் கிரிகள் எந்த அணுகாது, அதுக்கு சக்தி கிடையாது. தேவனுக்கு தான் சக்தி உண்டு, வல்லமை உண்டு. அவர் வல்லமையும் பராக்கிரமசாலியாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 39 2வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார்,
காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனான தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். போதுங்க, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வேலைக்காரன் தான். எஜமான், பெரிய எஜமான் இருக்கிற வீட்டுல வேலை செய்யறான். வேலைக்காரனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவன் எந்தெந்த வேலைகளை செய்கிறானோ அந்தந்த வேலைகள் ஆசீர்வாதமாய் இருக்குதுங்க. எந்த வேலையும் தடைப்படல, எந்த வேலையும் மெனக்கட்டு போகல, எந்த வேலையும் நின்று போகல. அந்தந்த வேலை அந்தந்த நேரத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. இவன் எப்போ எங்க வீட்டுக்கு வந்தானோ அப்போத்திலிருந்து எங்க வீடும் எங்களுடைய ஆசைகளும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அவன் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுகிறது. யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் போத்திபாருடைய வீட்டிற்கு வந்தது நிமித்தம் அந்த வீட்டையும் உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த எஜமான் பார்க்கிறான், இவன் எப்போ எங்க வீட்டுக்கு வந்தானோ அப்போது நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. காரணம், ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருப்பார் சொன்னா அந்த மனுஷன் நிமித்தம் அந்த குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறார். ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் அந்த மனுஷன் நிமித்தம் அந்த குடும்பத்தையே தேவன் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னோடு கூட இருங்கப்பா, என் நிமித்தம் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் நிமித்தம் என்னுடைய வீட்டாரை ஆசீர்வதிங்க, என் நிமித்தம் என்னுடைய உறவுகளை ஆசீர்வதிங்க என்று சொல்லி பாருங்கள். உங்கள் நிமித்தம் உங்களுடைய வீட்டார் அனைவரையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளை, நாம் எதை செய்கிறோமோ அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லாக மாறும். வெற்றிகரமாய் கர்த்தர் முடிப்பார். உனக்கு தோல்வி என்பதே கிடையாது, உனக்கு ஜெயமாக தான் முடியும். உன்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக ஓடும். உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கும் போது ஜெயத்தின் மேல் ஜெயம், வெற்றியின் மேல் வெற்றி வந்து உன்னை சேரும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சங்கீதங்களின் புத்தகம் 125ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 125 2 படிங்க. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா? டவுட்டே வரக்கூடாது உங்களுக்கு. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. சந்தேகமே படக்கூடாது. இம்மானுவேல் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில எப்போ நம்ம மரிச்சு போயிருப்போம், ஆசீர்வாதத்தை இழந்து போயிருப்போம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம சுகமாய் இருக்கிறோம் என்று சொன்னால், நலமாய் இருக்கிறோம் என்று சொன்னால், நம்மை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நம்மை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறபடினால்தான் நம்முடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கு, அமைதியா இருக்கு, மகிழ்ச்சியோடு வாழுறோம், சந்தோஷமாய் வாழுறோம். ஆண்டவர் அன்றாட ஆசீர்வாதத்தை ஒன்று கொடுத்து கொண்டே இருக்கிறார். எந்த பிரச்சனை இல்லாம அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாய் கர்த்தர் செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு ரகசியம், என்னை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார், என் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார், சபையை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். அதனால்தான் ஒரு சமாதானத்தை நம்ம உணர்கிறோம். ஆமென். கர்த்தர் மாத்திரம் இல்லைன்னா சாத்தான் நம்மளை எப்போ கீறி போட்டிருப்பான். கண்ணி மாறி வெடிச்சு நம்ம சிதறி இருப்போம். நம்ம சிதறாத பதறாத இன்னைக்கு வரைக்கும் நம்ம சுகமா இருப்பதற்கு ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, தேவன் எங்க இருக்கிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 11:4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா? இதுதாங்க தேவனுடைய பரிசுத்தமான ஆலயம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். எதற்காக தேவன் ஆலயத்தில் இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? ஜனங்க வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஜெபத்தை கேட்பதற்காக தான் கர்த்தர் இங்க இருக்கிறார். அவங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக தான் கர்த்தர் இங்க இருக்கிறார். ஜனங்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாக தான் கர்த்தர் இங்க இருக்கிறார். ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான் கர்த்தர் இங்க இருக்கிறார். ஜனங்கள் வருகிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள், கர்த்தரை ஆராதனை செய்கிறார்கள்,
ஒருவரையும் கர்த்தர் வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். அவர்களை அனுப்பும் போது சந்தோஷமாய், சமாதானமாய், விடுதலையோடு கூட ஆசீர்வாதமாய் அவங்களுக்கு வீடுகளுக்கு போவார்கள். இந்த இடத்திற்கு வந்து போகிறவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டு, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய கண்கள் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய செவிகளும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய இருதயமும் இந்த ஆலயத்தில் இருக்கிறது. தேவனுடைய இருதயம் இந்த ஆலயத்தில் இருக்கிறது. தேவ ஜனங்களை அவர் நேசிக்கிறார். தேவ ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய ஆலயத்திலே ஆண்டவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். நம்ம உலாவுறமோ இல்லையே தெரியல, ஆண்டவர் இங்கே நடந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இந்த ஆலயத்தில் தேவன் நடந்து கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டே இருக்கிறார். தேவன் அசைவாடி கொண்டே இருக்கிறார். தேவன் எல்லா இடத்திலையும் அவர் நிரம்பி இருக்கிறார். வெளியவும் இருக்கிறார், வாசப்படியிலே ஆண்டவர் இருக்கிறார், உள்ளவே இருக்கிறார், பலிப்பிடத்திலையும் கர்த்தர் இருக்கிறார். ஜனங்களை எப்படி ஆகிலும் அவர் தொடுவதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக தான் கர்த்தர் இந்த ஆலயத்திலே இருக்கிறார். இன்னும் சொல்லட்டுமா, நீங்களே தேவனுடைய ஆலயம். ஆமென். நீங்களே தேவனுடைய ஆலயம். தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்கள். அது மாத்திரல்ல, உபாக புத்தகம் 10ஆம் அதிகாரம், உபாகமும் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். எங்க இருக்கிறார் தெரியுமா? திக்கற்ற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அந்த பிள்ளைகளோடு கூட இருங்க. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதாய் இருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கைவிடப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் போய் ஆண்டவரே என்று முறையிடும் போது அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நியாயம் செய்கிறவர். ஆமென். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், திக்கற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்களா, அநாதை பிள்ளைகள் இருக்கிறாங்களா, ஆதரவற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்களா? அவங்க ஆதரவு அற்ற இல்லைங்க. ஒரு வேளை இந்த உலகத்திலே அவங்களுக்கு துணையோ ஆதரவு இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவங்களோடு கூட இருக்கிறார். இந்த பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறார். விதவைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கணவனால் கைவிடப்பட்டிருக்கிற விதவைகள், சமுதாயத்தினால் தள்ளப்பட்டிருக்கிற பெண்கள், அந்த விதவை பெண்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 3 காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1, திக்கற்ற பிள்ளைகள். 2வது விதவைகள். 3வது அந்நியர்கள். இவங்கெல்லாம் யார் தெரியுமா? அந்நியர்கள் என்று சொன்னால் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கூட அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவங்களையும் அவர் தான் படைச்சிருக்கிறார். அந்நியர்களாக இருக்கலாம், அறியாதவர்களாக இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க மேல ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு அன்ன வஸ்திரங்களை கொடுக்கிறாராம். இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவங்க கூட இருக்கிறார். எதற்காக இருக்கிறாரு? அவங்களுக்கு வஸ்திரங்களை கொடுக்கிறார், அவங்களுக்கு அன்னம் கொடுக்கிறார். அன்னம் என்று சொன்னால் ஆகாரம் கொடுக்கிறார். அவங்களை போஷித்து காப்பாற்றுகிறார். அவங்களுக்கு ஆண்டவர் ஆதரவாக இருக்கிறார். உலகத்திலே திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகள் படுகிறதான பிரயாசங்களுக்கு தேவனுடைய அந்நிய பிள்ளைகளுக்கும் அந்நியர்களுக்கும் ஆண்டவர் கூடவே இருக்கிறார். அவங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவங்களையும் போஷிக்கிறார், அவங்களுக்கும் வஸ்திரங்களை தேவன் கொடுக்கிறார், அவங்களுக்கும் ஆதரவாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எல்லோரோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசரையும் கிர்காசரியரையும் எமோரியரையும்
எபூஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 7 ஜாதி இருக்கிறாங்க. எத்தனை ஜாதி? 7 ஜாதி இருக்கிறாங்க. கானானியர் ஒரு ஜாதி, ஏத்தியர் என்பது ஒரு ஜாதி, ஏவியர் என்பது ஒரு ஜாதி, பெரிசியர் என்பது ஜாதி, கிர்காசியர் என்பது ஜாதி, எமோரியர் என்பது ஒரு ஜாதி, எபூசியர் என்பது ஜாதி. இந்த 7 விதமான ஜாதிகள் வந்து இஸ்ரவேல் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய, தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள், எதிராளிகள். இவங்க எல்லாருமே சத்துருக்கள். இவங்க வந்து பொறாமை உள்ளவர்கள், எரிச்சல் உள்ளவர்கள், ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவர்கள், சமாதானத்தை குலைத்து போடுகிறவர்கள், குடும்பத்தை கெடுக்கிறவர்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள். இப்படிப்பட்ட 7 விதமான ஜாதிகளை ஆண்டவர் துரத்தும்படியாக நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7 விதமான அசுத்த ஆவிகள் கிரிகள், அசுத்த ஆவிகளை கொண்ட பிசாசுடைய சத்துருக்களை கொண்ட இந்த ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெரிசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர் உங்களுக்கு முன்பாக நான் துரத்தி விடுவார். அல்லேலூயா. இவங்க எல்லாரும் உங்களை விட்டு செய்கிற ஆண்டவர் உங்களை விட்டு துரத்தி விடுவார். உங்கள் சத்துருக்களை உங்களை விட்டு தேவன் அப்புறப்படுத்துவார். உங்கள் சத்துருக்களை துரத்தும்படியாக தான் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். சில சத்துருக்கள் நம்மை பின்தொடர்ந்து வருவாங்க, ஆனால் நமக்கே தெரியாது. ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை எப்படி அறிந்து கொள்ளலாம்னா, சத்துருக்கள் நம்மை பின்தொடர்ந்தோ நம்மை தொடாமல் அவங்க திரும்பி போகும்படியாக ஆண்டவரை எதிர்பட்டு அவர்களை துரத்தி விடுவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதிராளிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க சத்துருக்களை அவர் பார்த்துக் கொள்வார். உங்க சத்துரு அவருக்கு சத்துரு. ஆமென். நம்முடைய சத்துரு யாருக்கு சத்துரு? ஆண்டவருக்கு சத்துருவா இருக்கு. அதனால கர்த்தர் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார், கவலைப்படாதீங்க, நான் அவர்கள் எல்லாம் துரத்தி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் வசனம் 18 படி. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமினாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி. சவுல் ராஜா கிட்ட சொல்றாங்க, அவன் சாதாரண ஆள் இல்ல. ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் இசைகளை வாசிப்பதிலே தாளந்துகளை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, தேவன் சில பேருக்கு சில தாளந்துகளை கர்த்தர் கொடுப்பாரு. தேவன் ஒரு மனுஷனோடு கூட இல்லாவிட்டால் இந்த தாளந்துகளை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதான் வந்து கிதியோனை குறித்து சொல்லுகிற, கிதியோனே பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நியாயாதிபதிகள் புத்தகம் 6:12 அருமையான ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், பராக்கிரமசாலி என்று தேவன் அழைக்கிறார். நம்ம எல்லாம் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறோம். நீங்களும் நானும் சாதாரண ஆட்கள் கிடையாது. நம்மை பலப்படுத்துகிறவர் நம்முடைய ஆவியானவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர் இருக்கிறார். அவன் பராக்கிரமசாலி. அது மாத்திரம் அல்ல, அவன் யுத்த வீரன். நீங்களும் நானும் சாதாரண அல்ல, யுத்த வீரர்கள். எதுல யுத்த வீரர்கள் தெரியுமா? ஜெபிப்பதிலே ஜெப வீரர்கள். ஆமென். போர் செய்கிறவர்கள், ஜெபத்திலே போர் செய்கிறவர்கள், யுத்தம் செய்கிறவர்கள். இரவு நேரத்திலே பகல் நேரத்திலே எல்லா நிலையிலையும் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? யுத்தத்தை நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே பயப்படாதீங்க. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல்
இடர்வார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் யாராய் இருந்தாலும் சரி, அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. என் ஜனங்களோ ஆசீர்வாதமாக இருப்பாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசித்து நான் முடிக்கவும். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். சங்கீதம் 46:5. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் சகாயம் பண்ணுவார். பாருங்க, தேவன் நடுவில் இருக்கிறார். தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். அதான் விசுவாசம். எங்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். நாங்கள் அசைக்கப்பட்டு போவதில்லை. தேவன் எங்களோடு கூட இருக்கும் போது நாங்கள் ஒரு நாள் அசைக்கப்பட்டு போவதில்லை. பாருங்கள், அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம். நமக்கு உதவி எப்ப தெரியுமா வரும்? அதிகாலையில வரும். அதான் சொல்றேன் உங்களுக்கு, காலையில எழுந்து தேவனை தேடுங்கள். அதிகாலையில என்னை தேடுகிறவன் என்னை கண்டறிவான். அதிகாலையில நீங்க ஆண்டவரை தேடினீங்கன்னா அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கும். அந்த நாளில உங்களுக்கு வந்து சேர வேண்டிய எல்லா நன்மை உங்களுக்கு வந்து சேரும். அதிகாலையில தேடி பாருங்கள். கர்த்தரை தேடி பாருங்கள், சகாயம் கிடைக்கும். வானத்திலிருந்து ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். அதிகாலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரத்தை விட்டு வெளியே போகும்போது அவர்கள் அதிகாலையிலே அந்த வானத்திலிருந்த மன்னா அவர்களுக்கு வந்து கண்களிலே தென்பட்டது. ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டார்கள். பிரியமான தேவ ஜனமே, நீங்களும் அதிகாலையில் ஆண்டவரை தேடி பாருங்கள். உங்களுக்கு உதவிகள் வரும், நன்மைகள் வரும், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார். இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். இரவும் பகலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நாம் எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.